இந்த வீடியோவில் நாம் இமெயில் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். அதாவது எலக்ட்ரானிக் மெயில், அதோடைய ஷார்ட் ஃபார்ம் தான் இமெயில். சரி, இமெயில்னா என்ன? அதாவது பழைய காலத்தில் நீங்கள் யாருக்காவது ஏதாவது ஒரு தகவலை சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், லெட்டர் போடணும், நம்ம அதை எழுதணும், போஸ்ட் பண்ணணும், அதை போஸ்ட்மேன் கொண்டு போய் அந்த ஏரியா டெலிவரி கொடுப்பாரு. இது மேக்ஸிமம் 4-5 days அந்த மாதிரி டைம் எடுத்துகிட்டு இருந்தது. ஆனால் இந்த எலக்ட்ரானிக் மெயில் மூலமாக நீங்கள் யாராவது காண்டாக்ட் பண்ண விரும்பினா, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க அமெரிக்காவில் இருந்தாலும் சரி, இல்லை லோக்கலில் பக்கத்தில் இருந்தாலும் சரி, இல்லை இப்போ மும்பை, டெல்லி அப்படிங்கிற அந்த மாதிரி சிட்டிஸில் இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு இமெயில் அனுப்பிச்சிங்க அப்படின்னா அடுத்த செகண்ட் டெலிவர் ஆயிரும். இப்போ லெட்டர் அப்படின்னா அதில் நீங்கள் ஒரு பர்டிகுலர் சைஸுக்கு தான் எழுத முடியும், அதுக்கு மேலே உங்களால் எழுத முடியாது. ஆனால் இமெயில் அப்படி கிடையாது, நீங்கள் எவ்வளோ வேணால் எழுதலாம். ஸோ இந்த மாதிரி கம்யூனிகேஷன் கேப்பை இமெயில் ரொம்பவே கம்மி பண்ணிருச்சு. ஸோ இல்லை, இமெயில் பற்றி நான் உங்களுக்கு இன்னும் நிறைய சொல்ல வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோவில் என்னென்ன மாதிரி இமெயில்ஸ் இருக்குது, இமெயில் வச்சு நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ.